ஹாய் குட்டீஸ், மீண்டும் உங்களை பைபிள் ஸ்டோரி டைமுக்கு அன்போடு வரவேற்கிறேன். போன வாரம் சவுல் ராஜா தாவீதை கொலை செய்ய தேடின போது தாவீதுக்கு சவுலை கொலை பண்ணும் ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சு கூட கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷர்களை நம்ம கொலை செய்யக்கூடாதுன்னு காப்பாற்றினதை நம்ம பார்த்தோம்ல. சரி, இந்த நாள் நம்ம ஒரு கதையை பார்க்க போகிறோம். தாவீதும் யோனத்தானும். இந்த யோனத்தான் யார் அப்படின்னு சொன்னால் சவுல் ராஜாவுடைய மகன். இந்த தாவீதும் யோனத்தானும் ரொம்ப ஃப்ரெண்டு, அதாவது உயிர் நண்பர்கள். அப்படிப்பட்ட ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஆனால் இந்த சவுல் பாருங்க, மறுபடியும் இந்த தாவீது மேலே தான் ரொம்ப பொறாமையாக இருந்தாங்க. பாருங்க, எவ்வளவு நம்ம எத்தனை கதைகளில் பார்த்துட்டு வர்றோம். அப்போ கூட இந்த சவுல் தாவீது மேலே தான் ரொம்ப பொறாமையாக இருக்காரு. இந்த சவுல் ராஜா மாசத்துக்கு ஒரு வாட்டி என்ன பண்ணுவார்னா, அமாவாசை வர நாட்களில் ஒரு பெரிய விருந்து பண்ணுவார். அந்த விருந்துக்கு தாவீதையும் அழைத்திருந்தார். அப்போ தாவீது அந்த விருந்துக்கு போன டைமாவது இந்த தாவீதை எப்படியாவது கொலை பண்ணிடணும்னு சொல்லி சவுலுக்கு ஒரு ஐடியா. இது தேவனால் இந்த காரியம் தாவீதுடைய மனசு இருந்ததுனால நேரே சவுளுடைய மகன் யோனத்தான்கிட்ட போய் தாவீது கேட்குறாரு, என்னுடைய அன்பு நண்பரே, உங்கள் அப்பா எப்போ பாரு என்னை கொலை பண்ணணும் எனக்கு துன்புறுத்திட்டு இருக்காரு. நான் என்ன தப்பு பண்ணேன்? நானும் ஒரு செத்த நாயை போல, ஒரு தெள்ளுப்பூச்சியை போல இருக்கிறேனே. உங்கள் அப்பா ஏன் இப்படி என்னை துன்புறுத்துறாங்க அப்படின்னு சொல்லும்போது யோனத்தான் சொன்னார், நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன். எங்கள் அப்பாவுக்கு கை உன் மேலே படாது அப்படின்னு சொன்னோன்னே, அதுக்கு என்ன உறுதி அப்படின்னு கேட்டோன்னே, நீ ஊருக்கு போயிருக்க அப்படின்னு நான் சொல்கிறேன்னு சொல்லி மறுநாள் அந்த அமாவாசையில் விருந்து நடக்கும்போது தாவீதனுடைய சீட்டு காலியாக இருந்து. அப்போ எல்லாரும் கேட்குறாங்க, தாவீது எங்கே போயிருக்கான் அப்படின்னு சொன்னோன்னே, அவர் ஊருக்கு போயிருக்காரு அப்படின்னு சொன்னோன்னே அன்றைக்கு சவுல் ஒன்றுமே சொல்லலை. ரெண்டாவது நாள் அதே மாதிரி பந்தி இருக்கும்போது சவுல் கேட்குறாரு, தாவீது எங்க அப்படின்னு. அப்போ யோனத்தான் சொல்கிறாரு, அவர் ஊருக்கு போயிருக்காரு, அவர் இன்றைக்கு வரமாட்டான் அப்படின்னு சொன்னோன்னே சவுலுக்கு தன்னுடைய மகன் யோனத்தான் மீது பயங்கர கோவல். அந்த ஈசாயின் மகன் தாவீதுக்கு உதவி செய்கிற உனக்கு அந்த எண்ணம் வந்தது எப்படி? நீ யார்? அந்த தாவீதை எப்படி நீ காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொன்னோன்னே யோனத்தான் அவங்க அப்பாவிட்ட கேட்டாரு, அந்த தாவீது உங்களுக்கு என்ன துரோகம் பண்ணான்னு கேட்டோன்னே சவுலுக்கு பயங்கரமான கோபம் வந்தது. உடனே கையில் இருந்த அம்பை எடுத்து அப்படியே தன்னுடைய சொந்த மகன் மேலே எறியும் போது அவர் அப்படியே ஓரமா யோனத்தான் ஒதுங்கிட்டாரு. அப்ப தெரிஞ்சு போச்சு, இந்த யோனத்தான் எப்படியாவது நம்ம தாவீதை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி இந்த யோனத்தானும் தாவீதும் ஒரு ஐடியா பண்ணாங்க. நாளைக்கு நீ ஏசேக்கு என்கிற ஒரு கல்லில் உட்காந்துரு, அப்போ நான் ஒரு குட்டி தம்பியை கூட்டிட்டு வருவேன். அந்த குட்டி தம்பி கையில் ஒரு அம்பை கொடுப்பேன். அம்பை கொடுத்து இங்கேருந்துனா நீ இருக்கிற இடத்துக்கு நேராக அந்த அம்பை எறிவேன். அப்போ அந்த குட்டி தம்பிகிட்ட நான் சொல்லுவேன், தம்பி நீ ஓடி போய் அந்த அம்பை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லுவேன். அவன் அம்பு கிட்ட வந்தோடனே இன்னும் அந்த பக்கம் இன்னும் அந்த பக்கம் அப்படின்னு சொன்னா, என்னுடைய அப்பா கோபமா இருக்கிறாரு, நீ அந்த கல்லண்டையில இருந்து ஓடிரு அப்படின்னு சொன்னான். இந்த பக்கம் இருக்குது, திரும்பி பார், அப்படி எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னா, எங்க அப்பா ரொம்ப சாந்தமா இருக்கிறாரு, உன்னை கொலை செய்ய பண்ண மாட்டாருன்னு சொல்லி இவன் 2 பேரும் பிளான் பண்ணி அந்த கல்லண்டையில தாவீது உட்கார இந்த யோனத்தான் ஒரு சின்ன தம்பியை கூட்டிட்டு போய் இங்கேருந்து ஒரு அம்பை எடுத்து வேகமா எறிஞ்சாரு. எறிஞ்ச உடனே தாவீது உட்கார்ந்து இருக்கிற இடத்துக்கு கொஞ்சம் முன்னாடி உட்கார்ந்தது. உடனே அந்த தம்பி ஓடி போய் அந்த அம்பை எடுக்க போனான். தம்பி தம்பி அம்பு அந்த பக்கம் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே தாவீதுக்கு இந்த ஐடியா புரிஞ்சிச்சு. சவுல் கோபமா இருக்கிறாரு, என்னை கொன்னு போடுவாரு அப்படின்னு சொன்னோன்னே அதுதான் ஐடியா அப்படின்னு சொல்லி 2 பேரும் வந்து அந்த யோனத்தானும் தாவீதும் அப்படியே கட்டுப்பிடிச்சு அப்படியே ரொம்ப அழுதாங்க. தாவீது முகங்குப்புற தரையில 3 தடவை விழுந்து விழுந்து அந்த யோனத்தானுக்கு நன்றி சொன்னாரு. அப்படியே 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டு அந்த இடத்த விட்டுட்டு முத்தம் கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு தாவீது எஸ்கேப் ஆனான். பாரு தம்பி தங்கச்சி, கர்த்தருடைய பிள்ளைகளை எவ்வளவு ஆண்டவர் நேசிக்கிறார். அந்த துன்பம் வந்த நேரத்துல அந்த பெஸ்ட் நண்பன் யோனத்தான் மூலமாக தாவீது காப்பாற்றப்பட்டான். அதே மாதிரி நமக்கு நானா இந்த உலகத்துல நமக்கு நல்ல நண்பர்கள்னு சொல்லுவாங்க, நம்மளை என்ன பண்ணிடுவாங்க, காலவாரி விட்டுருவாங்க. ஆனா யோனத்தான் என்ன பண்ணல, தாவீதை காலவாரி விடல. இதுக்கு பதில்
தாவீது யோனத்தானுக்கு நம்ம என்ன செய்தோம் அப்படின்னு சொல்லி நம்ம அடுத்த கதையில பார்க்க போறோம். சரியா? ஆகவே நம்ம மற்ற நண்பர்கள் நமக்கு உதவி செய்யாவிட்டாலும் நம்ம எல்லாத்தையும் எப்படி இருக்கணும்? நல்ல நண்பர்களா இருக்கணும், அவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த கதையிலேருந்து நம்ம கற்றுக்கொண்டோம். இல்லை என்ன குட்டீஸ், கதை சூப்பரா இல்லை? சரி தம்பி தங்கச்சி, இந்த நாளுக்குரிய வேத வசனத்தை கற்றுக்கொள்ளலாமா? சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான். நீதிமொழிகள் 17:17. மீண்டும் ஒரு முறை என்னோட சேர்ந்து சொல்லுங்க. சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான். நீதிமொழிகள் 17:17. சரி குட்டீஸ், ஜெபம் பண்ணலாமா? கண்ணமுடி கை கூப்போம். அன்புள்ள இயேசப்பா, தாவீதும் யோனத்தானும் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தாங்க இயேசப்பா. தாவீதுக்கு துன்பம் வந்த போது யோனத்தான் அவனை பாதுகாத்தது போல நாங்களும் எங்களுக்கு நண்பர்களுக்கு ஏதேனும் உதவி தேவைப்பட்டால் அந்த நண்பர்களுக்கு உதவி செய்து நல்ல பிள்ளைகளாய் வாழ நீர் கிருபை தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். என்ன குட்டீஸ், மீண்டும் வேறொரு கதையுடன் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். பாய்.